ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். விஜய் எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி காவேரி ரொம்பவுமே போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா நிவின் பசுபதியை வந்து காரில் கூட்டிகிட்டு வரும்போது திடீர்னு எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு பிரச்சனையால் இப்போ நிவின் வந்து வெளியில் தள்ளி விட்டுட்டு அந்த பக்கத்து பார்த்தோம்னா பசுபதியும் ராகினியும் தப்பிச்சு போயிட்டாங்க. அதே போல் பார்த்தோம்னா குமரன் வந்து நம்பிராஜனை கூட்டிகிட்டு வராமல் அவர் மட்டும் வந்தார். அங்கே என்ன நடந்துச்சுங்கிற ஃப்ளாஷ்பேக்கை காட்டவே இல்லை. ஏன்னா நம்பிராஜனை கூப்பிட்டு தானே அவர் கிளம்புனார் அந்த வீட்டில் ரவுடிங்கெல்லாம் அடித்து போட்டுட்டு. ஆனால் நம்பிராஜன் கூட வரலங்கும் போது அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னைக்கான எபிசோடில் பார்க்கும்போது கடைசியில் ஒரு பக்கத்து இப்போ பசுபதியோட வக்கீல் எல்லாம் வாதாட வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஜட்ஜி வந்து விஜய் குற்றவாளி அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் இப்போ வெண்ணிலா வந்து காவேரி கூட்டிகிட்டு வராங்க. அதை இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ப்ரொமோவாக தான் காட்டினாங்க. அப்போ நாளைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே இது நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ வெண்ணிலா வந்து பேசும்போது பார்த்தோம்னா திடீர்னு அதாவது வந்து விஜய்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, என்னை தள்ளி விட்டது பசுபதி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா அவங்களுக்கு மயக்கம் வருது. அதனால் அதை வச்சு நாளைக்கான எபிசோட்டை கொஞ்சம் அப்படி ஓட்டிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வேறு பயமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகமாக கதையை கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கான ப்ரொமோவில் காட்டும்போது வெண்ணிலா வந்து பேசுகிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தோம்னா மயக்கம் வர மாதிரி அப்படி இப்படின்னு தடுமாறுறாங்க. அதனால் அவங்க முழுசாக அந்த வார்த்தையை சொல்லலை. ஆனால் அவங்க சொல்லி முடிச்சிடுறதை ஏற்கனவே ப்ரொமோவில் காட்டிட்டாங்க. அதனால் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்படிலாம் வந்து சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. ஏன்னா அதை வச்சு ஒரு 2 நாள் எபிசோட்டை ஓட்டலாம்ல, அந்த மாதிரி எதுவும் நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் வெண்ணிலா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அந்த நேரத்தில் பசுபதி ஏதாவது வில்லத்தனம் பண்ணி அப்படியெல்லாம் கொண்டு போயிட்டாங்கன்னா அது பெரிய போரிங் ஆகிடும். அதனால் வெண்ணிலா வந்து இப்போ கோர்ட்டில் நின்று வந்து இப்போ சாட்சி சொல்ல வேண்டியதை முழுசாக சொல்லி முடிச்சிட்டாங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஆனால் நாளைக்கான எபிசோடில் நிறையா சுவாரஸ்யம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வெண்ணிலா சொல்லிட்டாங்க அப்படின்னா விஜய் வந்து விடுதலை ஆகிடுவார். விஜய் விடுதலை ஆகிட்டார் அப்படின்னா காவேரி கூட சேர்ந்து வாழ மாட்டார். இப்போ வந்து நிறையா பிரச்சனை ஸ்டோரியில் அதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் சொல்லியிருக்கிறதுனால அடுத்து என்னப்பா பண்ண போகிறீங்க கதையாக? காவேரி விஜய் அதாவது விஜய் காவேரியை பிரிச்சிருவீங்களா? காவேரி சொன்ன சத்தியத்தை காப்பாற்றுறேன்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க. அது வேறு திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. லைவில் கூட அதை தான் சொன்னாங்க. நான் என்ன பண்ணுறது, டேரக்டர் எனக்கு அந்த மாதிரி சீன் கொடுத்தாங்கன்னா நான் அப்படி நடிச்சு தானே ஆகணுங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இது நம்ம ஏற்கனவே பேசினது தான். ஆனால் விஜய் இப்போ என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறது வேறு ஒரு பெரிய கவலையாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ விஜய் வந்து வெண்ணிலா கூட வாழணுங்கிற மாதிரி தான் சொன்னேன், நான் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது காவேரி ஏற்கனவே அந்த ஹோம்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததே காவேரி தான். ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க காவேரி வேறு. அப்புறம் காவேரி இந்த மாதிரி சொல்லும்போது விஜய் மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசிக்க தோணுது. அதனால் கதையில் நிறைய குழப்பங்களை மனசுக்குள்ளார வச்சிருக்கிறதுனால இப்போ எல்லாமே நம்ம பேசணும் அப்படின்னாக்கா ஒருவேளை நம்ம சொல்கிறது ஒன்று அப்புறம் நடக்கிறது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ஒரு மாதிரி போரிங்காகவும் ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீல் ஆகிடும். அதனால் அடுத்து வர ஸ்டோரி அதாவது நாளைக்கான எபிசோட் பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்து ஒரு 2 எபிசோட் பார்க்கும்போதே ஓரளவுக்கு நமக்கு கெஸ்ஸிங்கில் புரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது அப்படின்னு. எது எப்படி பார்த்தாலும் அந்த பஸ் ஸ்டாண்டில் பேக் வச்சு நின்னது அப்படி இப்படிங்கும்போது வெண்ணிலா ஏதாவது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் எடுப்பாங்க. ஏன்னா வெண்ணிலாவாக இருக்கட்டும் அவங்க மாமா நம்பிராஜனாக இருக்கட்டும் 2 பேருமே என்ன ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்கன்னா எங்களோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, நாங்கள் இந்த சீரியல் விட்டு வெளியில் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்களோட ஸ்டோரி இருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஆக அடுத்து வர ஸ்டோரி என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.